இந்த இடியமீன் என்பவன் யாரு? அவன் எப்படி இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார போக்கூடிய ஒரு ஆட்சியாளராக மாறினான் என்பது ஒரு வரலாற்றில் இரத்தக்கரை படிந்த ஒரு சரித்திரம். இந்த இடியமீனுடைய நம்ம வரலாற்று அந்த 8 வருஷத்தை பார்த்தோம்னா 8 வருஷமுமே ரத்தம் கொட்டுகின்ற வருஷம்தான். அவர்களை கொலை செய்வது மட்டுமல்ல, அவர்களுடைய உறுப்புகளை வெட்டி ஃப்ரிட்ஜில் வைப்பது, மனித ரத்தத்தை குடிப்பது என்று ஒரு முகம் அவனுக்கு இருக்கிறது. அந்த சாரா ஒரு சமயம் இடியமீனுடைய ரகசிய அறைக்குள் போய் ஃப்ரிட்ஜை திறக்கும் பொழுது சாராவுடைய முன்னாள் காதனுடைய தலை அங்கிருந்ததை பார்த்து மயங்கி விழுந்தாள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு நேர்காணலை தாண்டி ஒரு சரித்திர நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்குள்ள வந்திருக்காரு எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இடி அமீன் அவர்கள் அவர்களுடைய ஹிஸ்டரி பற்றி நான் கூகுளில் பார்க்கும்போதே இவர் ஒரு பயங்கரமானவர், உலகத்திலேயே ஒரு பயங்கரமான ஆட்சி செய்தவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. 1971 முதல் 79 வரை உகாண்டாவை ஆட்சி செய்தவர். இதற்கு மேலே அவரை பற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குது நம்ம பார்ப்போம். யார் இந்த இடி அமீன் அவர்கள்? இடியமீன் தாதா, அவர் பேர் இடியமீன் தாதா, பேர்லே தாதா இருக்கின்ற ஒரு நபர் தான். உலகில் ஆட்சி செய்த சர்வாதிகாரிகளில் ஒரு கொடூரமானவன் என்று நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அதில் நம்பர் 1 இடம் இடியமீனுக்கு தான் வரும். உகாண்டாவை நீங்கள் சொன்னது போல் உகாண்டாவை 1971 79 இந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்த ஒரு சர்வாதிகாரி. ஏன் இடியமீனை பற்றி இன்னமும் நினச்சாலே மனசு அப்படி பகீருங்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க பலரும். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு நபர் தான் இடியமீன். உகாண்டா என்பது பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி கடல் கிடையாது, ஒரு நிலப்பரப்பை உடைய ஒரு நாடு, ஆப்பிரிக்க நாடு. இந்த பக்கம் தான்சானியா, இந்த பக்கம் கென்யா, இப்படி ஆப்பிரிக்க நாடுகள் சூழ இருந்த ஒரு நாடு உகாண்டா, ஒரு மலைப்பாங்கான நாடு. இந்த உகாண்டாவும் பார்த்திங்கன்னா இந்தியாவை போன்றே இங்கிலாந்திடம் காலனி நாடுகளாக இருந்த நாடு தான். நம்ம 1947 சுதந்திரம் அடைஞ்சிட்டோன்னா அவர்கள் 1962 தான் சுதந்திரம் அடைந்தார்கள். அது வரைக்கும் லேட்டாக தான் சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் இந்த இடியமீன் என்பவன் யார்? அவன் எப்படி இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார போக்கூடிய ஒரு ஆட்சியாளராக மாறினான் என்பது ஒரு வரலாற்றில் இரத்தக்கரை படிந்த ஒரு சரித்திரம். சொல்லுவாங்களே ரத்த சரித்திரம்னு, அது இந்த இடியமீனுக்கு பொருந்தும். அப்படிப்பட்ட அவன் இயற்கையில் ஒரு பாக்ஸர், அவன் ஒரு ஹெவி வெயிட் பாக்ஸர். இப்போ நீங்கள் 1962 தான் இங்கிலாந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய இராணுவத்தில், அதாவது உகாண்டாவில் இருக்கின்ற இங்கிலாந்து இராணுவத்தில் ஒரு மேஜராக பணியாற்றியவன் தான் இந்த இடியமீன். சொல்லப்போனால் 1962 உகாண்டாவுக்கு சுதந்திரம் கிடைத்த போது இருந்த 2 மேஜர்களில் அவனும் ஒருத்தன். அப்படிப்பட்ட ஒரு 6 அடி உயரம், காக்குவா அந்த இனக்குழுவை சார்ந்தவன். அந்த ஏன்னா உகாண்டாவை பொறுத்தவரை நிறைய இனக்குழுக்கள் இருப்பாங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு இடியமீனுக்கான இன்னொரு முகம்தான் கொடூரமான முகம். 1962 உகாண்டா சுதந்திரம் அடையுது. அங்கே ஒரு சுதந்திரமான ஒரு ஆட்சி வருது. அந்த ஆட்சி காலகட்டத்தில் ஒரு இராணுவ துணை கமாண்டராகத்தான் இடியமீன் இருக்கான். ஆனால் அவனுக்கு என்னென்னா இந்த ஆட்சியை பிடிக்கணும், இந்த உகாண்டாவை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சதி செஞ்சு, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொன்னீங்களா 1971 அந்த 71 காலகட்டத்தில் காமன்வெல்த் மாநாடு சிங்கப்பூரில் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும், காமன்வெல்த்னாவே இங்கிலாந்துடைய காலனி நாடுகள் தான் காமன்வெல்த் நாடுகள். அவர்களுக்கு தான் நம்ம விளையாட்டு நடத்துகிறோம், அவர்களுக்கு ஒரு கூட்டங்கள் நடத்துகிறோம். இப்போ இங்கிலாந்திடம் எந்த நாடுகள் எல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தனவோ அந்த நாடுகள்லாம் இணைந்து ஒரு குழுவை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் காமன்வெல்த் கண்ட்ரிஸ். சிங்கப்பூரில் 71 நடக்கும்பொழுது இங்கே உகாண்டாவுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் போகிறாரு. அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி இராணுவ புரட்சி செய்து ஆட்சியை பிடித்தவன் தான் இடியமீன். அப்போ 71 எப்படி ஆட்சிக்கு வந்தான்னு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. இந்த இடியமீனுடைய நம்ம வரலாற்று அந்த 8 வருஷத்தை பார்த்தோம்னா 8 வருஷமுமே ரத்தம் கொட்டுகின்ற வருஷம்தான். யாரெல்லாம் பிடிக்கலையோ அவர்களை கொலை செய்வது, அவர்களை கொலை செய்வது மட்டுமல்ல, அவர்களுடைய உறுப்புகளை வெட்டி ஃப்ரிட்ஜில் வைப்பது, மனித ரத்தத்தை குடிப்பது என்று ஒரு முகம் அவனுக்கு இருக்கிறது. இன்னொரு முகம் ஒரு கொடூரமான ஒரு உமனைசராக இருந்தான். யாரை நினைத்தாலும் அடையக்கூடிய ஒரு நபராக இருந்தான். சொல்லப்போனால் அவனுடைய 5வது மனைவி பேர் சாரா. அந்த சாரா ஒரு சமயம்
இடியமினுடைய ரகசிய அறைக்குள் போய் ஃப்ரிட்ஜை திறக்கும் பொழுது சாராவுடைய முன்னாள் காதனுடைய தலை அங்கிருந்ததை பார்த்து மயங்கி விழுந்தாள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடியமினை பற்றி இந்த செய்திகள் எப்படி வெளியே வந்தன? பொதுவாக அவங்க ஆட்சி காலத்தில் வெளியே வரல. 2 புத்தகங்கள். முதல் புத்தகம் வந்து அதாவது பார்த்திங்கன்னா தி கோஸ்ட் ஆஃப் கம்பாலா அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து இவன் 79க்கு அப்புறம் இவன் எப்படி ஆட்சி விட்டு துரத்தி அடிக்கப்பட்டான்ல, 8 வருஷம் தான் ஆட்சி பண்ணான். அதுக்கப்புறம் ஒருத்தர் இவான் ஸ்மித்ங்கிற ஒருத்தர் வந்து ஒரு புத்தகம் எழுதினார், கோஸ்ட் ஆஃப் கம்பாலா, த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் இடியமின். அதில் வந்து பல்வேறு விஷயங்களை பதிவு பண்ணார். இவன் இப்படித்தான், இவனுடைய அரசியல் வாழ்வு இப்படித்தான், எப்படி வந்து பலாயிரக்கணக்கான மக்களை கொலை செய்தான் அப்படிங்கிறத பதிவு செய்ய. அதில் முக்கியமாக அவர் பதிவு செஞ்ச விஷயத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியர்களை நாட்டை விட்டு வெளியேற்றிய ஒரு சம்பவம். அது முக்கியமானது. இந்த 72 உள்ளே வந்தவுடனே எப்படி வந்து ஹிட்லருக்கு வந்து யூதர்கள் பிடிக்காமல் போச்சோ, அது மாதிரி இடியமீனுக்கு வந்து ஆசியர்கள் பிடிக்காமல் போயிடுச்சு. ஆசியர்கள்னால் யாருன்னா இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் 3 நாட்டுக்காரங்களும் அந்த உகாண்டாவில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 80,000 பேர் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். இவர்கள்லாம் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, வெள்ளைக்காரங்காலத்தில் ரயில் இது அமைக்கப்பதற்காக வெள்ளையர்களால் கொண்டு வரப்பட்டவர்கள் தான். பெரும்பாலானவர்கள் குஜராத்தை சார்ந்தவர்கள், ஹரியானாவை சார்ந்தவர்கள், 65,000 பேர் இந்தியர்கள். இவர்கள்லாம் என்ன ஆகி போயிட்டாங்கன்னா, இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் 1964 சுதந்திரத்துக்கு அப்புறம் பெரும் பணக்காரர்களாக உகாண்டாவில் மாறிட்டாங்க. அவர்கள் தான் துணிக்கடை, துணி வியாபாரம், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கிறது. அப்போ உகண்டா சிட்டிசனை காட்டிலும் பெரிய வசதி படைத்தவர்களாக உகாண்டாவில் இருக்காங்க. இது இடியமீனுக்கு பிடிக்கல. உகண்டா என்பது உகண்டாவை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான், இந்த ஆசியர்கள் வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்தான். இந்த 80,000 பேரும் 90 நாட்களுக்குள் வெளியேற வேண்டும். இதை வந்து இந்த இவான் ஸ்மித் பதிவு பண்ணுறார். 90 நாட்களுக்குள் வெளியேற வேண்டும். எந்த சொத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட கொண்டுட்டு போயிட முடியாது. $55 தான் கையில் வச்சுக்கலாம். சொத்தை அப்படியே விட்டுட்டு போனாங்க. சில பேர் தங்கத்தை வந்து புதைச்சிட்டு போனாங்க. அப்படி 3 மாதத்துக்குள் நீங்கள் காலி பண்ணவில்லை என்றால் உங்களுக்கு தூக்கு தண்டனைன்னு அறிவித்தான். கிட்டத்தட்ட கம்பாலாங்கிறது அந்த உகாண்டாவோட தலைநகரம். அங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு 32 கிலோமீட்டர். இந்த 32 கிலோமீட்டர் தூரத்துக்கும் 5 சோதனை சாவடி. கையில் மோதிரம் போட்டிருந்தா கூட பிரிச்சுடுவாங்க. எதுவுமே கொண்டு போகக்கூடாது. இப்படி 80,000 பேர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். பலரும் கனடாவுக்கு போனாங்க, இங்கிலாந்து போனாங்க, இந்தியாவுக்கு போனாங்க. இந்திய அரசாங்கம் அப்பொழுது வந்து இந்த முயற்சியை எடுக்கலை. காரணம், அப்போ எமர்ஜென்சி மாதிரியான ஒரு ஆட்சி, இந்திரா காந்தி ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு 72. அதனால் இந்தியா வந்து பெரிய அளவில் தலையிடலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இங்கிலாந்து தலையிட்டது. ஏன்னா அவங்களுடைய காலனி நாடு. அதனால தான் இவர்களெல்லாம் இங்கிலாந்து ஏற்றுக்கொண்டது. அது ஒன்று. அப்போ இப்படி வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த இமான் ஸ்மித் வந்து பதிவு பண்ணியிருக்கார். இன்னொரு புத்தகம், தி பிளட், எ ஸ்டேட் ஆஃப் பிளட் அப்படிங்கிற ஒரு புத்தகம். எ ஸ்டேட் ஆஃப் பிளட், நாடு முழுவதும் ரத்தம் அப்படிங்கிற புத்தகம். இதை எழுதினவர் ஹென்றி கெயம்போன்னு ஒருத்தர். அவர் வந்து இடியமீனுடைய ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். அவர் ஒரு எழுத்தாளர். அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதுகிறார் அப்படின்னா இந்த ஸ்டேட் ஆஃப் பிளட். அதில் தான் இடியமீனை பற்றிய பல்வேறு ரகசியங்களை எழுதுகிறார். அவர் ஆட்சியிலே பணிபுரிந்தவர். அவர் ஆட்சியில், அவர் அரசியலில் பணிபுரிந்தவர். அவர் அந்த ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். மோசமான இடியமீனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. இடியமீன் ஒரு சமயம் சொன்னார், குரங்கு இறைச்சியை விட மனித இறைச்சி ரொம்ப மோசமாக இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருந்தது. குரங்கு இறைச்சி கூட பரவாயில்லை, மனித இறைச்சி உப்பு கலந்து இருக்குது. இப்படியெல்லாம் இடியமீன் சொல்லும்போது எங்களுக்கு வந்து ஈரக்குலையை நடுங்கி விட்டது. அப்போ மனித இறைச்சியை உண்பவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு. அதைவிட மனித இரத்தத்தை குடிப்பவராக இருந்திருக்கிறார். வாரம் ஒரு முறை ஒரு கிளாஸ் மனித இரத்தத்தை குடிப்பவராக இருந்திருக்கிறார். சூடாக அப்படி குடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறார். ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு தனம் தெரியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 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 பெண்ணை வந்து அவர் திருமணம் செய்ய நினைத்தால் அவருடைய கணவனை கொலை செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார். நம்ம சினிமாவில் தான் பார்த்துருப்போம், தமிழ் சினிமாவில் வில்லன் கொலை செய்கிறதுலாம். அது இந்த நிகழ்கால வாழ்க்கையில் இப்படி ஒரு கொடூரத்தன்மையோட ஒரு நபராக இடியமீன் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த பிளட் ஆஃப் ஸ்டேட்டுங்கிற புத்தகத்தில் இந்த ஹென்றி பதிவு பண்ணுறார். இப்போ இந்த ஹென்ரியாக இருக்கட்டும், இந்த இமான் ஸ்மித்தாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து பதிவு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இதுவரை இந்த உலகத்தில் எத்தனையோ சர்வாதிகாரிகளை கண்டிருக்கின்ற இந்த உலகம் இப்படி ஒரு கொடூரமான முகத்தை கொண்ட சர்வாதிகாரியை பார்த்ததில்லை என்பதை உலகம் பார்த்தது. அது ஒன்று. இப்போ இந்த ஏஷியன்ஸ்லாம் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கும்போது
அந்த சொத்துக்களை கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய தங்களுடைய காக்குவா குடிமக்களுக்காக எடுத்துக்க சொன்னது, அது ஒரு முக்கியம். ரெண்டாவது, இனிமேல் இந்த நாட்டிற்கு வந்து எந்த ஏஷியனும் வரக்கூடாது, இந்தியர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குஜராத்தியுடைய தொழிலதிபர் குடும்பம் வந்து எங்கே இருந்துச்சான், உகாண்டாவில். ஒரு பெரிய தொழிலதிபர் குடும்பம், நம்ம வந்து அம்பானி மாதிரி ஒரு குடும்பம். அவங்க தான் வந்து உகாண்டாவில் பெரிய பணக்காரங்க. மேத்துவானி அப்படிங்கிற ஃபேமஸான பேர் இப்போ கூட இருக்காங்க. இங்கிலாண்டில் மேத்துவானிங்கிற குடும்ப பேர் வந்து இன்றைக்கி இருக்குது. எப்படி வந்து ரிலையன்ஸ் இருக்கோ, எப்படி வந்து டாட்டா இருக்கோ, அது மாதிரி மேத்துவானிங்கிறது குஜராத்தில் ஒரு பெரிய பாரம்பரியமான வியாபார குடும்பம். அவர்கள் வந்து குஜராத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் 1934 இந்த குடும்பம் வந்துருச்சு. அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை இடி அமீன் திருமணம் செய்ய விரும்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் அந்த மேத்துவானி குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் தான் இந்தி நடிகை மும்தாஜை திருமணம் செய்தவர். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ இந்த மேத்துவானி குடும்பத்தை சார்ந்த இந்த பெண்ணை திருமணம் செய்ய நினைக்கும் பொழுது அந்த பெண் வந்து இவ்வளோ பெரிய கொடூரனை யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? அந்த பெண் என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குண்டு நாட்டை விட்டே கிளம்பி சொல்லாமல் இல்லாமல் இங்கிலாந்து போய் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த கோபம் இடி அமீனுக்கு இருந்தது. அதாவது நம்ம விரும்பி ஒரு பெண் வந்து மிஸ் ஆனது வந்து அந்த மேத்துவானி குடும்பத்தை சார்ந்த பெண் தான். அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு எடுக்கிறான், இந்தியர்கள் யாரும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. அந்த கோபம், அந்த பெண்ணால் ஏற்பட்ட கோபம் என்ன செய்யுது, ஒட்டுமொத்த இந்தியர்கள் மேலேயும் திரும்புது. எந்த இந்தியரும் 65,000 பேர் இருக்கீங்களா, 90 நாட்கள் கிளம்பிடுங்க அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்க காரணமாக இருந்ததுன்னு இந்த ஹென்ரி கயாம்போ அந்த பிளட் ஆஃப் ஸ்டேட்டில் பதிவு பண்ணியிருக்கார். அது எந்த அளவுக்கு நமக்கு உண்மை இல்லாமல் பதிவு பண்ண வாய்ப்பு இல்லை, அவர் பதிவு பண்ணியிருக்கார். இப்போ இப்படி ஒரு எண்ணம் எடுத்ததற்கு காரணம் அந்த மேத்துவானி குடும்பத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் முடிக்காமல் ஏமாந்தது தான். அப்போ எப்படி இதை வருதுன்னா, ஒரு பக்கம் உகாண்டா மக்களால் இவன் பெரிய தலைவர், உகாண்டாவை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒருன்னு ஆராதித்த காலகட்டம் போய் அதுக்கப்புறம் அந்த 8 வருடத்தில் 4 வருடத்திற்கு பிறகு பயம் கலந்த வாழ்க்கையை வாழக்கூடிய எல்லா சர்வாதிகாரிகளும் அப்படி தானே. ஃபஸ்ட்டு ஒரு 3-4 வருஷம் மக்களுடைய அந்த இது இருக்கும், அனுசரணை சப்போர்ட் இருக்கும்ல. அதுக்கப்புறம் மக்கள் பயந்து என்ன செஞ்சிட்டாங்க, புரட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. எப்படி புரட்சினா, இவன் ஆட்சியில் வாழவே முடியாது, ஒரு ஏஷியனை வெளியேற்றும் போது அந்த மக்கள் விரும்பினாங்க, நல்லது தான், இந்தியர்கள்லாம் போயிடட்டும், அவங்க இந்த நம்மளுடைய சொத்துக்களை பூரா அழிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க தான் இந்த ஊரில் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு ஒரு பொறாமை காழ்ப்புணர்ச்சியில் பேசினவங்க அந்த 3-4 வருடத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஐயோ ஏஷியன் மாதிரி நமக்கு நடந்துருமோங்கிற அச்சத்துக்கு வந்தாங்க. இது ஒரு பெரிய புரட்சியாக உகாண்டாவில் வெடித்தது. ஏற்கனவே இந்த உகாண்டாவுடைய ஜனாதிபதி பதவியை பறிச்சுட்டு தானே இவன் ஆட்சிக்கு வந்தான். அந்த ஜனாதிபதியும் தான்சானியா பிரதமரும் நண்பர்களாக இருந்தவர்கள். அவர் சிங்கப்பூர்லேருந்து நேராக தான்சானியாவுக்கு போயிட்டார். அப்போ தான்சானியா படையெடுத்தது உகாண்டா மேலே. ஏன் படையெடுத்துச்சுன்னா, உகாண்டாலேயே மக்கள் கிளர்ச்சி ஏற்படுது அப்படின்னு படையெடுத்ததுனால தான்சானியாவுடைய படையும் இன்னும் சில நாடுகளுடைய படையும் சேர்ந்து உகாண்டாவை எதிர்க்கும் பொழுது அந்த நாட்டில் இருக்க முடியாமல் நாட்டை விட்டு ஓடியவன் தான் இடி அமீன். அப்போ நாட்டை விட்டு ஓடினதுக்கப்புறம் மீண்டும் ஒரு ஜனநாயக ஆட்சி வந்து உகாண்டாவில் மலர்ந்தது. இந்த ஏஷியன்ஸ் வெளியே போனாங்கல்ல, அவர்கள் மீண்டும் உள்ளே வந்து எங்கெல்லாம் புதைச்சி வச்சுருந்தாங்களோ அந்த தங்கத்தை தேடி எடுத்தாங்க அப்படிங்கிறது வரலாறு. இப்போ எங்கெல்லாம் இடத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, தோட்டங்களில் தங்கத்தை புதைச்சி வச்சுருந்தாங்க, அந்த அடையாளப்படுத்தின இடத்துல அந்த தங்கம் அப்படியே இருந்தது அப்படிங்கிற மாதிரியான பல கதைகள் வந்து அதுக்கப்புறம் எழுதப்பட்டது. இப்போ இப்படித்தான் இடி அமீனை பார்க்கணும். இடி அமீன் ஒரு கொடூரமான மனிதத்தன்மையற்ற ஒரு மிருகத்தை விட மோசமான ஒரு சர்வாதிகாரி அப்படி என்பது தான் வரலாற்றில் அவனை பற்றி பதிவு செய்த செய்தியாக இருக்கிறது. இடி அமீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த 79களில் அந்த நாட்டை விட்டு போக வேண்டிய கட்டாயம், நாடாக அலைஞ்சான். அலைந்து கடைசியில் சவுதி அரேபியா மன்னர் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அதோட பெருமையை பேசும் பொருளாச்சு. இப்படிப்பட்ட கொடூரனுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு பேசும் பொருளாச்சு. அந்த அரபு நாடுகளே அதை விரும்பலை, இது தேவையில்லாத வேலைன்னு. இருந்தாலும் அடைக்கலம் கொடுக்கப்பட்டு அவங்க அங்கே தான் இறந்து போனான். அவனுடைய கடைசி காலம் நீங்கள் கேட்டிங்கல்ல, கொடூரமான காலகட்டம். இடி அமீனுக்கு ஒரு வழக்கம் இருந்தது, எந்த ஒரு எதிரிகளையும் கொலை செய்து விட்டதுக்கப்புறம் அந்த உறுப்புகளை எடுப்பது, கிட்னி, கண்களை எடுப்பது, நுரையீரல் எடுப்பது, லிவரை எடுப்பது. அந்த காலகட்டம் தான் அந்த உறுப்புகள்லாம் வந்து மாற்றலாங்கிற ஆராய்ச்சி முடிவு. அதை வைத்து இந்த உறுப்புகளை எடுத்துகிட்டு தான் அடக்கம் பண்ண சொல்லுவானா. எப்படிப்பட்ட கொடூரம் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் இறுதி காலத்தில் ஒவ்வொரு உறுப்புகளாக செயலிழந்த வண்ணம் இறந்தான். படுத்த படுக்கையிலேயே 3 வருடம் கிடந்தான். ஒவ்வொரு உறுப்பும் செயலிழந்தது. அதாவது கிட்னி செயலிழந்தது,
அவனுடைய எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் செயலிழந்துன்னு சொல்ல முடியாத அளவிற்கு அவன் பேரளவு உயிரோடு இருந்து ஒவ்வொரு உறுப்பாக செயலிழந்து ரொம்ப கடுமையான நோய்வாய்ப்பட்டு தான் இருந்தான். அதான் இறுதி காலம். இது என்ன சொல்கிறேன்னா, சர்வாதிகாரிகள் கொடுங்கோலர்களுடைய முடிவு என்பது எப்பொழுதுமே ரொம்ப கொடுமையாகத்தான் இருந்திருக்கிறது. அந்த மாதிரி தான் அந்த கருமா திரும்பவும் சொல்லுவாங்கல்ல, அப்படி தான் அவனுக்கு திரும்பியது. ஆனால் மிகப்பெரிய ஒரு கொடூரனாக 8 வருஷம் வாழ்ந்ததை உகாண்டா மக்கள், இப்போது உகாண்டாவுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார் அவர். சில தினங்களுக்கு முன்பு பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இடியமீனை வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தார, ஏஷியன்ஸை வெளியேற்றின முடிவு, அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற அதுக்கு சொல்கிறார், மிகப்பெரிய வரலாற்று பிழையை இடியமீன் செய்தான், அது செஞ்சிருக்கக்கூடாது. குறிப்பாக இந்தியர்களை வெளியேற்றியது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால்தான் உகாண்டாவுடைய பொருளாதாரம் அந்த காலகட்டத்தில் 5 GDP கீழே போச்சு, அதாவது ஒரு மைனஸ்க்கு போயிடுச்சு. அந்தளவிற்கு ஒரு மோசமான சூழ்நிலை இடியமீன் ஏற்படுத்தினான். இது மிகப்பெரிய வரலாற்று பிழை என்று இன்றைக்கி பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய உகாண்டாவுடைய பிரசிடென்ட் சொல்கிறார். அப்போ எந்த அளவிற்கு அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். இன்றைக்கி உகாண்டா மக்கள் அதை உணர்ந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியன்ஸை வந்து ரொம்ப வரவேற்கிறாங்க. இன்றைக்கி இந்தியர்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க உகாண்டாவில். அந்த 8 வருட காலம் பட்ட சித்திரவதை என்பது இந்தியாவும் மறக்காது. அந்த காலகட்ட இந்தியர்கள் இன்றைக்கி இங்கிலாண்டில் வசதியாக இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க. ஆனால் இது வரலாற்று, இந்த ரத்தம் செறிந்த வரலாறு என்பது வரலாறு தான். அது இன்னும் வரலாற்று பக்கங்கள் ரத்தம் சொரிந்த வரலாறாகத்தான் இருக்கிறது. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.